நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, there is one type of snack which is very famous. Always நம்ம வீட்லயே இருக்கும். அது எந்த ஸ்நாக்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் குக்கீஸ் தான். ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல் ஸ்நாக்கா வந்து எடுத்துக்குவாங்க. பெரியவங்க வந்து இந்த பிஸ்கெட்ஸ் அண்ட் ரஸ்க் எல்லாமே வந்து டீ டைம்ல வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் வெரைட்டில இந்த பிஸ்கெட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பிஸ்கெட்ஸ் வந்து நிஜமாவே நம்மளுக்கு ஹெல்த்தியா இல்லையா அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஜென்ரலாகவே இந்த பிஸ்கெட்ஸ் வந்து எதில் செஞ்சுருக்காங்கன்னா ரிஃபைன்ட் ஃப்ளார், அதாவது மைதாவில் நிறைய சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, கீ இல்லைனா பட்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃபனுக்கே வந்து பிஸ்கெட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. பிஸ்கெட்ஸ் அண்ட் டீ இல்லை ரஸ்க் அண்ட் டீயே வந்து காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வந்து போயிடுவாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல்ஸை வந்து இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணும். அதனால நம்ம எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி உங்களுக்கு வந்து பசி எடுக்கிற மாதிரி தெரியும். ஸோ திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதே டீ பிஸ்கெட்டை தான் வந்து சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு பேடான ஸ்நாக் கிடையாது. பட் எந்த டைமில் எப்போ எடுக்கிறோம் ப்ளஸ் எந்த அளவாக எடுக்கிறோன்ட்டு பார்த்து எடுக்கும் போதில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டபிளாக இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம ஹெல்த்தி ஆப்ஷன்ஸோட சேஞ்ச் பண்ணி நம்ம டயட்டில் எடுத்துக்கலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிஸ்கெட்ஸ்னே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிஸ்கெட்ஸ் வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டி இருக்குல்ல, ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், அந்த மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். ஸோ சீசனல் ஃப்ரூட்ஸ், அந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது ஃப்ரூட் சாலடாகவே எடுத்துக்கோங்க, ஜூஸஸாக எடுக்க வேண்டாம். கூடவே வந்து நீங்கள் முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம். அதே முளைக்கட்டின பயிரை வந்து பேல்பூரி மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். பீனட் சுண்டல் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாயில்டு கார்ன் கூட இருக்குல்ல, அது கூட அமெரிக்கன் சாலட் மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணலாம். ஸோ மெயினாக இந்த ஸ்நாக் ஆப்ஷன் வந்து என்ன மாதிரி நியூட்ரிஷனோட ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்கணும், கொஞ்சம் ஃபைபரும் இருக்கணும், கொஞ்சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்கணும். ஸோ இது மூணுமே வர முதல் நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எனர்ஜியும் வந்து நல்லாவும் இருக்கும், அடிக்கடி பசி எடுக்காமையும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஸ்கெட் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா ஒன்ஸ் இன் 5 days ஒன்ஸ் இன் 10 days வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் போர்ஷன் மாத்திரம் எடுத்துக்கிட்டாலும் போதும். பட் உங்களோட டயட்டிஷியனோட ரெக்கமெண்டேஷனோட தான், அந்த சப்போர்ட்டோட தான் நீங்கள் வந்து எப்போ எந்த டைப் ஆஃப் பிஸ்கெட் எடுக்கணுன்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கணும்.